ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இப்போது காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அடுக்கு தும்மல். எந்திரிச்ச உடனே தொடர்ச்சியாக தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்தோன்னா காலையில் ஒரு 3லேருந்து 5 தும்மல் அடுக்கடுக்காக தும்முவாங்க, ஸ்டாப் ஆயிரும். டேயில் நார்மல் ஆயிடுவாங்க, நைட்லேயும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி சிலருக்கு பார்த்தோன்னா ஒரு எந்திரிச்ச உடனே 15லேருந்து 50 தும்மல் அடுக்கடுக்காக தும்மிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்டாப் ஆகாது. தும்மல் முடித்த பிறகு லைட்டாக மூக்கிலேருந்து தண்ணி வர்றது, ஒரு மூக்கில் இரிட்டேஷன் மாதிரி இருக்கிறது, இது வந்துட்டு காமனாக நிறைய பேருக்கு இருக்குது. சிலருக்கு பார்த்தோன்னா இது வருஷ கணக்காக இருக்குது, சரியாகாமல் இருக்கும். மெடிசன் எடுக்கிற அந்த டைம் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க, திரும்ப அந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை எதுவரை இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு காலையில் 9 மணி 10 மணி வரை தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க்குக்கு ஜாபுக்கு போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் காலையில் இந்த அடுக்கு தும்மல் இருக்கும்போது ரொம்ப ஒரு இரிட்டேஷனாக இருக்கும், ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, இரிட்டேஷனாக இருக்கும். நிறைய பேர் அலர்ஜி டெஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பூக்களில் உள்ள அந்த போலன்ஸ்னால அலர்ஜியாக இருக்கும், சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கும், சிலருக்கு பெட் அனிமல்ஸ்னால வந்துட்டு அலர்ஜி இருக்கும், சிலருக்கு பார்த்தோன்னா பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பர்ஃப்யூம்ஸ்னால சிலருக்கு அலர்ஜி இருக்கும், ஊடுபத்தி யூஸ் பண்ணுறனால சிலருக்கு அலர்ஜி இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதனால் நமக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு நமக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது போல், பிளட்டில் தான் பிரச்சனை இருக்குது, வெளியே இருந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நான் சொல்கிற சில விஷயங்கள் நம்ம ரொம்ப ப்ரிவென்டிவாக இருந்தோம் அப்படின்னா 75% நம்மளோட அலர்ஜி டெண்டன்சியை கம்மி பண்ணலாம். மெடிசன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 100% சரி பண்ணிடலாம். என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம தூங்குகிற ரூமில் வந்துட்டு தூசி நிறையா இருக்கும், நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம நினைப்போம் எல்லாம் க்ளீனாக இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்போம். சில டைமில் சில அந்த பெட்ஷீட், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ஷீட்டாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பில்லோ கவராக இருக்கட்டும், சிலர் பார்த்தோன்னா நம்ம டெய்லி வந்துட்டு வாஷ் பண்ணுறது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சிலருக்கு பார்த்தோன்னா அந்த பெட்ஷீட்டில் இருக்கக்கூடிய சில நூல்கள்னால சிலருக்கு அலர்ஜியாக அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த அலர்ஜி இருக்கவங்க பில்லோ கவராக இருக்கட்டும், பெட்ஷீட்டாக இருக்கட்டும் 3 நாளைக்கு ஒருக்கா வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. டெய்லி வந்துட்டு ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ 3 days ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம தூங்குகிற ரூமுக்குள்ளே ஈரமான ட்ரெஸ்ஸஸை காய போடுறது, ஈரமான ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறது, இது எப்போவுமே பண்ணக்கூடாது. ஈரப்பதம் நம்ம ரூமுக்குள்ளே இருந்துட்டு இருந்தாலுமே சிலருக்கு அந்த அலர்ஜி டெண்டன்சி இருந்துக்கிட்டே இருக்கும், அது நமக்கு சரி ஆகாது. ஸோ சிலருக்கு அந்த அலர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும், பட் நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். பட் ப்ராப்ளம் அங்கே இருக்கும், நம்ம நோட்டீஸ் பண்ணாமே நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தோன்னா நம்ம ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய ஏசிஸ் வந்துட்டு ப்ராப்பராக அடிக்கடி க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த ஏசியில் வந்துட்டு அந்த ஃபில்டரில் வந்துட்டு அழுக்கு நிறைய சேர்ந்துட்டுருக்கும். அதனால நிறைய பேருக்கு வந்துட்டு தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும். அலர்ஜி வந்துட்டு குறையவே குறையாது, அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லும்போது நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள், பண்ணி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நிறைய ரிலீஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தோன்னா ஏசிக்கு ஆப்போசிட்டில் தூங்குறது, அதுவுமே மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். டே டைமில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தூங்குகிற அந்த ரூமில் விண்டோஸை வந்துட்டு ஓப்பனாக வச்சுக்கணும். நம்ம நேச்சுரலான வெண்டிலேஷன் கிடைக்குதா அப்படின்னு நம்ம ரூமுக்கு நம்ம செக் பண்ணணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேயில் ஒர்க் போயிடுவோம், க்ளோஸ் பண்ணியே வச்சுருப்போம், ஓப்பன் பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த இயற்கையான நம்ம வெண்டிலேஷன் வந்துட்டு நம்ம ரூமுக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ அதையுமே நம்ம சரி பண்ணணும். அதே மாதிரி பெட் அனிமல்ஸோட நிறைய பேர் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த அலர்ஜி, அந்த பெட் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேரில் சிலருக்கு அலர்ஜியாக அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதையுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அதனால சிலர் வந்துட்டு ஜென்ரலாகவே பர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற பழக்கம் உள்ளவங்க, சிலருக்கு சில பர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு ஒத்துக்காமல் இருக்கும், அதனால அலர்ஜி இருக்கும். ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே ஒரு 70% வந்துட்டு நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதோட மெடிசின்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100% வந்துட்டு நமக்கு இதில் அந்த அலர்ஜியிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஒரு சின்ன ஹோம் ரெமெடி சொல்கிறேன். நம்ம
வல்லாரக்கீரை எல்லாருக்குமே தெரியும். இந்த வல்லாரக்கீரையை ஒரு 4 இலை மட்டும் எடுத்துகிட்டு டெய்லி காலையில் மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா ரெகுலராக ஒரு 40 நாள் எடுக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எதனால் உங்களுக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னு நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம தூங்குகிற ரூம் வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி பில்லோ கவர், பெட்ஷீட் ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணணும். ஸோ ஏசி அடிக்கடி அழுக்கு பிடிச்சிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ அடிக்கடி ஏசிஸ் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ரூம்ஸ் வந்துட்டு இயற்கையான காற்றோட்டம் இருக்கா அப்படின்னு அதையுமே நம்ம செக் பண்ணணும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஓரளவு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 75% உங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும். மெடிசின்ஸு கூட எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 100% ரிலீஃப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எதனால் அலர்ஜி வருது அப்படின்னு நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.